துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன்கள் என்ன நன்மைகளை தரப்போகிறது? சூரிய பகவான் உங்களுடைய பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவர். அவர் 11 கூடியவர், கெடுதலை மட்டுமே செய்பவர். அவர் ராசியிலே நீச்சமாகி இருக்கிறார். நீச்சம் பெற்ற இந்த சூரியன் என்ன விதமான விஷயங்களை தருவார்னா, பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை. ஒரே ஒரு காயின் தான், இப்படி ஒரு காயின் இப்படி போட்டாங்க, ஸ்ட்ரைக்கர் அடித்த உடனே ஒரு 4 காயின் போய் பேக்கெட்டில் விழுது. அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஈஸியாக என்ன ஆகிடுது, இப்போ குரு பகவான் பார்த்த உடனே இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடுது. ராசிநாதன் சுக்கிரன் புனிதம் பெறுகிறார், இதெல்லாம் நடக்குது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் இஷ்யூஸு, கணவன் மனைவி இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும். 6ஆம் இடத்து சனி செய்யும் காரியங்களில் எல்லாம் தடைகளை தந்துட்டு இருந்தார். 6ஆம் இடத்து சூரரை போட்டு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உனக்கெல்லாம் எதுக்கியா பெரிய மனுஷன் செய்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி. சாதாரண நம்ம எளிமையான இருக்கிறவங்க பெரிய வேலைகள் செய்யக்கூடாதா? அப்படி செஞ்சால் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களா? இங்கே ஒரு விஷயம் அப்படி நிலவுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது, அவர் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது இந்த தடைகள்லாம் சரியாகி என்ன ஆகுது, நீங்கள் அடுத்த படிநிலை போகும்படியான ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார், பெருஞ்சொத்து தரப்போகிறார். இதெல்லாம் இந்த ஐப்பசி மாதம் நடக்க போகுது. காசு வரப்போகுது. அடுத்த விஷயம் என்ன சொன்னேன், தடைகள் முக்கியமாக சரியாக போகுது. அடுத்ததாக குரு பகவான் 4ஐ பார்ப்பதால் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கிறது, உயர்கல்வி, உயர் பதவி, அதாவது கார் வாங்குறீங்க, லேண்ட் வாங்குறீங்க போன்ற விஷயங்கள் நடக்கிறது. எல்லாமே சூப்பர். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சூப்பர், ஒரே பால்லே முடிச்சிட்டாங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வேலை போச்சு, அவ்வளோதான். துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் 5க்குள்ள வேலைக்கு ஆபத்து ஏற்படும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒர்க்கிங் பர்சன், நான் சொல்றது வேலைக்கு போகிறவங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வேலை பறிபோகக்கூடிய நிலை ஏற்படும், ஜாக்கிரதை. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதத்திலே 2 கிரகம் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகுது. வெளிநாடு போகிறீங்க, அதே மாதிரி பணம் அப்படியே விளையாட போகுது. ஜோபிலாம் பணம், விரலெல்லாம் பணம், பேக்கெட்டெல்லாம் பணம். ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யாரெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன்கள் என்ன நன்மைகளை தரப்போகிறது? ஐப்பசி மாத பலன்களை பொறுத்தவரையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியன் நீச்சமாக இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரிய பகவான் உங்களுடைய பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவர். அவர் 11 கூடியவர், கெடுதலை மட்டுமே செய்பவர். அவர் ராசியிலே நீச்சமாகி இருக்கிறார். நீச்சம் பெற்ற இந்த சூரியன் என்ன விதமான விஷயங்களை தருவார்னா, பிரச்சனைகள்லேருந்து விடுதலை. தொடர்ந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது சார், எனக்குன்னே நடக்குது, ஒரே சத்துருக்களோட இம்சையாக இருக்குது, எங்கே தொடங்கினாலும் ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணி விட்டுறாங்க, அதை நடக்கூடாத மாதிரி ஆக்கி விட்டுறானுங்க, அதெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கும்படியான துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பாதகாதிபதி சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் நீச்சமாகிறார். மாதத்தின் 2ஆம் பகுதியில் என்ன ஆகுதுன்னா, அதே சூரியன் 2ஆம் இடத்தில், அதாவது தனஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். சூரியனோடு சேர்ந்த இவரோட செவ்வாய் பகவான், தனாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்த சுக்கிரன், இவர்கள் எல்லாம் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ப்ளஸ் சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். இதில் என்ன பெரிய விசேஷம்? ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விசேஷம். 2 கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது தான் விசேஷமே. செவ்வாய் பகவான் ஆட்சி சிறப்புறு மணியே செவ்வாய் தேவேன்னாங்க. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது என்பது என்னவென்றால் ஒரு தைரியக்காரகன் இல்லையா? அதே நேரத்தில் அவர் தனாதிபதி என்பதால் பணத்தை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இப்போது இவங்க எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இவங்க அத்தனை பேரையும் குரு பகவான் பார்த்துடுறார். குரு பார்ப்பின் கோடி நன்மைனா, குரு பார்த்து ஒரே ஒரு காயின் தான், இப்படி ஒரு காயின் இப்படி போட்டாங்க, ஸ்ட்ரைக்கர் அடித்த உடனே ஒரு 4 காயின் போய் பேக்கெட்டில் விழுது. அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஈஸியாக என்ன ஆகிடுது, இப்போது குரு பகவான் பார்த்த உடனே இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடுது. பணம் கொட்ட போகிறது. பாதகாதிபதி சூரியனுடைய இம்சை சரியாகுது. ராசிநாதன் சுக்கிரன் புனிதம் பெறுகிறார். இதெல்லாம் நடக்குது. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்கின் இஷ்யூஸு, கணவன் மனைவி இஷ்யூஸ் எல்லாம் சரியாகுது. ரைட். துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்கும்? அடுத்து நடக்கக்கூடியதே முக்கியமான விஷயமே,
உங்களுடைய சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தார். இந்த 6ஆம் இடத்து சனி என்ன தருகிறார்னா, 6ஆம் இடத்து சனி வந்து செய்யும் காரியங்களில் எல்லாம் தடைகளை தந்துட்டு இருந்தார் 6ஆம் இடத்து சனி. அப்போ தடைகளை எல்லாம் சரி செய்யும் விதமாக யார், நம்ம குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் சனியை பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு பகவான் சனியை பார்க்குறார். சனியை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தடைகள் எல்லாம் சரியாகுது. 6க்குடைய சனி பகவான் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை கொடுத்துட்டு இருந்தார். ஏற்கனவே சொன்னேன், 11க்குடைய சூரிய பகவான் இதை சரியாயிட்டார் குரு பார்த்துன்னு. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற சனி குரு பார்வை பெற்று நார்மல் ஆகிடுறார். குரு பார்வை பெற்று நார்மல் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, நம்ம எதை பண்ணாலும் ஒருத்தர் தடை கொடுத்துட்டே இருந்தார். சார் ஒரே ஒரு அப்ரூவல் ஆர்டர் சார், அது வந்துடுச்சுன்னா நான் பாட்டுக்கு கடையை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஒரே ஒரு பர்மிஷன் சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், ஈகோ காரணமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அது சார் இது சார் கம்யூனிட்டி ப்ராப்ளம் சார், எங்கள் டீமுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னே பண்ணுறாங்க சார், கோல்டு மெடலிஸ்ட் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்களுக்கு எடுங்க 1008 பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும். சூரரை போட்டு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உனக்கெல்லாம் எதுக்கு பெரிய மனுஷன் செய்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி. சாதாரண நம்ம எளிமையான இருக்கிறவங்க பெரிய வேலைகள் செய்யக்கூடாதா, அப்படி செஞ்சால் பர்மிஷன் கொடுக்க மாட்டிங்களா? இங்கே ஒரு விஷயம் அப்படி நிலவுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது, அவர் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது இந்த தடைகள்லாம் சரியாகி என்ன ஆகுது, நீங்கள் அடுத்த படிநிலை போகும்படியான ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. ரைட். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து ராகு, 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார், பெருஞ்சொத்து தரப்போகிறார். இதெல்லாம் இந்த ஐப்பசி மாதம் நடக்க போகுது. காசு வரப்போகுது. அடுத்த விஷயம் என்ன சொன்னேன், தடைகள் முக்கியமாக சரியாக போகுது. அடுத்ததாக குரு பகவான் 4ஐ பார்ப்பதால் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கிறது, உயர்கல்வி, உயர் பதவி, அதாவது கார் வாங்குறீங்க, லேண்ட் வாங்குறீங்க போன்ற விஷயங்கள் நடக்கிறது. எல்லாமே சூப்பர். ஒரு விஷயத்தை தவிர, என்ன ஒரு விஷயம், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சூப்பர், ஒரே பால்லே முடிச்சிட்டாங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வேலை போச்சு, அவ்வளோதான். துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் 5க்குள்ள வேலைக்கு ஆபத்து ஏற்படும் ஏற்படும் ஏற்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் தான் உங்கள் வேலையை காப்பாற்றிக்கணும். இல்லை சார், எனக்கு அவருக்கு ஒரு 7ஆம் பொருத்தமாக இருக்குது, நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் சொல்கிறது எனக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, நான் சொல்கிறது அவர் கன்வே ஆக மாட்டேங்குது, என்ன காரணமோ, குரு பகவான் வந்தால் வேலையை எப்படிங்கிருவார், ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை சார், நான் ஒரு சங்கத்தில் செயலாளராக இருக்கேன், நிர்வாகி, நீ என்ன வேணால் இருந்துட்டு போங்க, அந்த வேலையை பிடுங்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு திருப்பி கொடுப்பார். ஏன் பிடுங்கினாருன்னு உங்களுக்கு டேட்டா இருக்காது, ஏன் கொடுத்தாருன்னு, ஏன் மீட்டிங்கில் நீங்கள் கற்றுனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ஏதோ எமோஷனாக நீங்கள் கற்றுனீங்க, அந்த மாதிரி ஆகிடும். அப்போது இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுதல் இத்தனை பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இதை மட்டும் கான்சியஸ் பண்ணுங்கள். ஐப்பசி மாதம் பணம் வருகிறது, வேலை வருகிறது, உங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க, எல்லாம் நல்லாயிருக்கு. ஒர்க்கிங் பர்சன், நான் சொல்கிறது வேலைக்கு போகிறவங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, வேலை பறிபோகக்கூடிய நிலை ஏற்படும், ஜாக்கிரதை. ஐப்பசி மாத பலன்களை பொறுத்தவரையிலுமே பொதுவாகவே இந்த மாதம் 2 முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1 தாங்க, சூப்பருங்க. வேற என்னங்க வேணும், குரு பகவான் உச்சம் பெறார். ரைட்டு. 2வது விஷயம், உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறார். இது அடுத்த 2வது விஷயம். சூப்பரு. யார், சனி வக்கரமாக இருந்தார், இந்த ராசின்னு இல்லைங்க, பொதுவாகவே வக்கரமாக இருக்கார். அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் பண்ணுறாரு. என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அடுத்து இந்த பக்கம் என்னடான்னா, காலப்புருஷ தத்துவத்திலே 8க்குடையவனாக அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அடடா பிரமாதம். அப்புறம் 8ஆம் இடத்துக்குரிய இவரை வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். இந்த பக்கம் என்னடான்னா, சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். என்னங்க சொல்றீங்க, குரு உச்சம், சனி சனியை வக்கரமான சனியை குரு பார்க்கிறார், இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, புது காரு, புது வீடு, சந்துரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குருச்சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. குருச்சந்திர யோகம். குரு எப்போ செவ்வாயை பார்க்கிறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது. சரியா? குரு யாரை பார்க்கிறார்? சனியை பார்க்கறது வந்து வக்கர சனியை குரு பார்த்து காம்பன்சேட். ஆக இந்த 3 விஷயங்களுமே
குரு தரும் அற்புத பலன்கள்லேயே வந்துடுது. அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால், சுக்கிரன் ஆட்சி. ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்ன தருகிறார் என்றால், இல்வாழ்க்கையில் இன்பங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார். செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால், கவர்மெண்ட் ஜாபு, லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார். ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக 2 கிரகம் ஆட்சி, 1 கிரகம் உச்சம், இது பக்கம் இது சனி வக்ரம் நிவர்த்தி, அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. இதில் முக்கியமான விஷயமே அதுதான், பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நவகிரகங்களுக்கு கோயிலுக்கு போங்க, தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க. அதில் முக்கியமாக குரு வழிபாடு செய்யுங்க. குரு இந்த தடவை, ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்க போகிறார், அவர் தான் சனியும் பார்க்க போகிறார். ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த பக்கம் சுக்கிர பகவான் ஆட்சிங்கிறதுனால தினமும் மாலையில் லக்ஷ்மியை வழிபடுங்க. வைபவ லக்ஷ்மி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஐப்பசி மாதத்திலே பொதுவாகவே பணம் வரப்போகிறது, பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட், எல்லாருக்குமே வரப்போகிறது. ஆக இந்த ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்ர நிவர்த்தி அடுத்த மாதம் வரும். அதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.